இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 147:9. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஒரு ஊரில் பாசமுள்ள அண்ணன் தம்பி இருந்தார்கள். அண்ணன் ஒரு ஆட்டுக்கறி கடை வைத்திருந்தார். தம்பி மிகவும் எளிமையாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று தியாகமாய் சுவிசேஷ ஊழியம் செய்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அண்ணன் ஆட்டுக்கறியில் நன்மையானதை தம்பிக்கு அனுப்பி கொண்டே வந்தான். ஆண்டுகள் பல கடந்தன. ஒரு நாள் அண்ணன் தம்பியை பார்க்க வந்தான். தம்பி, எத்தனையோ ஆண்டுகள் நான் உனக்கு சமையலுக்கு வேண்டியதை அனுப்பி கொண்டிருக்கிறேன். எனக்கோ வயதாகிவிட்டது. எனக்கு பின்பு என்ன செய்வாய் என்று கேட்டான். தம்பி சொன்னான், அண்ணா, உன்னை நம்பி நான் ஊழியம் செய்யவில்லை. நீ எனக்கு அனுப்பினாலும் அனுப்பாவிட்டாலும் என் விசுவாசத்தை கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறேன். அவர் என்னை நடத்துவார். இந்த பதில் அண்ணனை கோபம் வர செய்தது. நன்றிகெட்ட உனக்கு நாளை முதல் எந்த உதவியும் செய்ய போவதில்லை. உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம் என்று உரும்பிக் கொண்டே போய்விட்டார். மறுநாள் அண்ணன் வழக்கமாய் அனுப்பும் இறைச்சி வரவில்லை. ஆனால் ஒரு காகம் வீட்டின் மேல் பறந்து வந்து ஒரு பார்சலை தொப்பென்று போட்டது. அதில் இறைச்சி மட்டுமல்ல, அன்றைய உணவுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்தன. தம்பிக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன் தம்பி பட்டினியாய் இருப்பான் என்று எண்ணி அண்ணன் மத்தியானத்தில் பார்க்க வந்தான். தம்பி வீட்டில் விருந்து மயம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, காகத்தின் மேல் விசுவாசம் வைக்காதீர்கள். காகத்தை அனுப்பிய கர்த்தர் பேரில் விசுவாசம் வையுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காகத்தை போஷிப்பிக்கிற தேவன் எங்களையும் போஷிப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மேல் மாத்திரம் விசுவாசம் வைக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.